வணக்கம் கண்ணு, இது தஞ்சாவூர் மண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்பானை இறால் குழம்பு. ஆமாங்க, மண்பானை மீன் குழம்பு கேள்விப்பட்டீங்க. மண்பானை இறால் குழம்பு ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஆமாம், எப்படி இறால் வாங்கிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறவங்க தான். இறால் க்ளீன் பண்ணுறதுல நடுவில் இருக்க இந்த குடல் பகுதி எடுக்கிறதாங்க ரொம்ப சிரமமானது. அதுவும் ஈஸியாக வேணால் மெத்தடில் எடுத்துடலாம். இல்லை, குடல் பகுதி எடுக்காமல் போட்டோம்னா நறுக்கு முறுக்குன்னு இருக்கும். அப்படியே அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இறாலை அப்படியே மஞ்சள் போட்டு அப்படியே குளிப்பாட்டினாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பர், எவ்வளோ கலரை பார்த்தீங்களா. ஃப்ரெஷ்ஷான இறாலுங்க. இறால் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா, இறால் மீசை இருக்குது பார்த்தீங்கன்னா, தூக்கி பார்த்தீங்கன்னா அது கீழே விழுகக்கூடாது. இறால் வந்து மீசையை விட்டு அத்து கீழே விழுகக்கூடாது. அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷான இறால். அப்படியே மஞ்சத்தூள் போட்டு அப்படியே குளிப்பாட்டி விட ஆரம்பிச்சிட்டா என் பொண்டாட்டி. அப்படியே இறால் எடுத்து போட்டு அப்படியே அவள் கை வெண்ணத்தில் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு 2-3 அலசணும். ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு அலசணும், அடுத்து மஞ்சத்தூள் போட்டு அலசி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். நம்ம மண்பானை இறால் குழம்புக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இறால் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்ன, சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரக சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கரம் மசாலா, பெப்பரு, இந்து உப்பு இருந்தால் இந்து உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சுத்தமான கடலை எண்ணெய், எங்கள் அம்மா கொண்டு வந்த கடலை எண்ணெய் அழகாக அடுக்கி வச்சுட்டா. அப்படியே கொத்தமல்லி, இது நாட்டு கொத்தமல்லிங்க. இது கடையில் இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு கொத்தமல்லி, ஹைப்ரிட் கிடையாது. அதே மாதிரி நாட்டு தக்காளி, கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம், பூண்டு நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம், வெங்காயமும் எவ்வளோ நாள் போட்டுக்கலாங்க. ஆமாம், நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ இறால். அப்படியே ஃபஸ்ட்டு இண்டியன் கேஸை பற்ற வச்சுட்டு அப்படியே மண் சட்டி சூடு பண்ணுற வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதைக்கு என் மனசில் ஒன்று தோணுச்சு, உனக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். அப்படியே மண் சட்டி சுட்டுச்சு. அதுக்கப்புறம் கடலை எண்ணெயை அப்படியே ஊற்றுனா, அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சோம்பு இல்லைங்க, இது புளி சாதத்துக்கு போடுவாங்கள்ல, அது பேர் என்ன, வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் சீரக சோம்பு ஒன்றா போட்டு லைட்டாக அப்படியே சாத்தை பண்ண முடித்ததுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பில்லை, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேர்த்தா. அதை அப்படியே லைன் பை லைனாக பார்த்துருங்க. வீடியோ சூப்பராக இருக்கும். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது 1 lakh சப்ஸ்கிரைபரை அச்சீவ் பண்ணுறோம், சில்வர் ப்ளே பட்டன் வாங்குகிறோம். இதுதான் நம்மளோட இந்த வருஷத்துக்கான டார்கெட்டு. அதெல்லாம் சப்ஸ்கிரைபரான உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வீடியோ பாருங்கள். எப்போயாச்சும் நீங்கள் சோகமாக இருக்கும்போது நம்மளோட வீடியோ பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் சொல்ல வேணாம், நீங்கள் கமெண்டில் நீங்களே போஸ்ட் பண்ணுங்கள். நான் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அவள் கருவேப்பிலை தூக்கி உள்ளே போட்டால் அது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்ல 4 வகத்தில் 8 நறுக்கி உள்ளே போட்டாச்சு. அப்படியே சின்ன வெங்காயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துனா ஹார்ட்டுக்கு ரத்தம் நல்ல உற்பத்தியாகும். இதை அப்படியே வாட்டிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா சாத்தையானதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெங்காயம் எப்படி சாத்தையாகுது பார்த்தீங்களா. நல்ல வெங்காயம் சாத்தையானதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளியை அதில் ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் லைட்டாக உப்பு போடணும். அப்போ தான் தக்காளி கறி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த வெங்காயம் வதங்கிருச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி தாங்க வாழ்க்கை. பக்குவப்படணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. பக்குவப்படணும். பக்குவப்பட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும். அடிப்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அந்த அட்வைஸ் சொல்ல வரல. நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அப்படியே தக்காளி இஞ்சி பூண்டு போயிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டா என் பொண்டாட்டி. அப்படியே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்க ஆரம்பிப்பா. சொன்ன பார்த்தீங்களா, தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் உப்பு போடணும். இதை வந்து சமைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் சமைச்சிக்கலாம். இது நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ இல்லைங்க, ஆமாம் 1/2 கிலோ இறால் தான் உரிச்சதுக்கப்புறம். அப்புறம் வாங்கினது எவ்வளோ இருக்கும், 3/4 கிலோ இறால். அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்குன்னு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் தக்காளி அப்படியே ஃபைனாக வதங்கிருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே இருக்குது. மசாலா எப்படி போடணும், எவ்வளோ நேரம் அதை வதக்க விடணுங்கிறது இருக்குது. மஞ்சள் தூள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இதுக்கு இல்லைங்க, ஒரு நாளைக்கு மஞ்சள் தூள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்லித்தூள் வந்து இது வீட்டில் என் பொண்டாட்டி வறுத்து அரைச்சது, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் சூப்பராக ஃபைனாக வறுத்துட்டு இருந்தேன். அப்படி அப்போ சொன்னால் அப்படி, மாமா இது என்ன புதுசாக
ஏன்னா மண் சட்டியில் வைக்க சொல்லியிருக்கீங்க, வைப்பா, இது ஒரு ட்ரெண்ட் ஆகட்டும் பார்ப்போம். ஒரு வீடியோவும் நம்மளுக்கு ஷார்ட்ஸ் தான் ஏதோ 3000 வியூஸ் 4000 வியூஸ் போகுது, அதில் 10 சப்ஸ்கிரைபர் வரதே பெருசு. அப்படியே மெயின் ஹீரோ உள்ளே இறக்கியாச்சுங்க இறாலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான இறால் அப்படியே உள்ளே போகுது பார்த்தீங்களா. நம்ம ஏரியா சைடு, அதாவது எங்களோட பூர்வீகத்தில் வந்து கடல் உணவுனா போனால் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போய் தான் வாங்கிட்டு வரணும். நம்ம இங்கே தஞ்சாவூரில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நம்ம பிஸ்மிலா மினி மீன் மார்க்கெட் போனோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருங்க. அப்படியே அழகாக அதை அப்படியே வதக்க விடணும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி முடித்து 20 நிமிஷம் இல்லைங்க, 17 நிமிஷத்தில் இறால் வெந்துடும். அதுக்கப்புறம் வேக விட்டிங்கன்னா முறுக்குன்னு இருக்கும். மேக்ஸிமம் நம்ம தண்ணி அரிசி களையிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் எல்லா குழம்புக்குமே ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ப்ரான்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தண்ணி ஊற்றி இது பண்ணியாச்சு. அப்படியே அந்த தட்டை வச்சு அப்படியே மூடிடுவான் என் பொண்டாட்டி. லாஸ்ட்டில் இறக்குற நேரத்தில் தாங்க அந்த கொத்தமல்லியை மேலே தூவிட்டு இறக்கி வைக்கணும். அங்கே பாருங்கள், மேலே அப்படியே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இறால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி இங்கே பாருங்கள், கடை அப்படியே கொதிக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே வெந்து சூப்பராகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணணும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் ஆளுக்கு ஒரு டார்கெட் எடுத்து அந்த டார்கெட் படி நம்ம நடந்துக்குவோம். எது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை செய்வோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.